Hello everyone, I am Madhiyalagan from Jagannath Properties, கோயம்புத்தூர். நம்ம ஜெகநாத் ப்ராப்பர்ட்டிஸில் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் பீலமேடில் ஒரு 290 ஃப்ளாட்ஸ் கொண்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வேதாந்தா அப்படிங்கிற பேரில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வேதாந்தா அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இந்த மாதிரி மல்டி லெவலில் நம்ம வந்து மார்க்கெட்டிங் வந்துட்டு டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல நான் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இவ்வளோ ஹைலைட்டான ப்ராஜெக்டை மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். அந்த டிஜிட்டல் மீடியாவை வெல் அண்ட் குட்டாக எக்ஸ்பீரியன்ஸ்டு டீமாக வச்சு ஹேண்டில் பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம். அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண டீம் தான் ப்ரோப்ளஸ். இந்த ப்ரோப்ளஸ் டீமில் நாங்கள் அப்ரோச் பண்ணுவோம்ல, அதோடைய சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்ககிட்ட இன்ட்ராக்ட் ஆனார். ஸோ அது மூலியமாக ப்ரோப்ளஸோட சர்வீஸ் எந்தெந்த வகையில் அவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக அவர் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாரு. ஸோ அதோட திருப்தியின் காரணமாக நாங்கள் அதில் ஒவ்வொரு அசைன்மெண்ட்டாக நாங்கள் எடுத்து எக்ஸ்பெரிமெண்டலாகவே நாங்கள் அந்த டீமோட வச்சு பண்ணி பார்த்தோம். ஒவ்வொன்றுலேயுமே லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு டிசைன், ஹோர்டிங் டிசைன்லேயா இருக்கட்டும், வெப்சைட் கிரியேஷன்லேயா இருக்கட்டும், இல்லை அந்த எங்கள் ப்ராஜெக்டை மார்க்கெட்டில் எந்த வகையில் கொண்டு போய் சேர்த்தா கரெக்டான பையர்ஸ்க்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற சஜஷனில் இருக்கட்டும். ஸோ ஒவ்வொன்றிலையும் எங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அட்வைஸும் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன், அந்த ஒர்க்கை மட்டும் இல்லை, அந்த ஒர்க்கை சரியான வகையில் அந்த கிளைண்ட்டுக்கு போய் சேர்றதுக்கு உண்டான எல்லா வகையான லைக் டிசைனிங்காக இருக்கட்டும், மற்றபடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீரோலேருந்து எண்டு வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போகணும்னா டிசைனிங் டீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நமக்கு டிசைனிங் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ மைண்ட் ரிலேட்டட் ப்ராசஸ். நம்ம மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்த்துனா அது பிரகாரம் தான் அவங்க வந்துட்டு அந்த ஒர்க் அவுட்டாக அவுட்புட்டாக கொடுக்க முடியும். இது வந்து ஒரு கான்செப்டுவல் விஷயம். ஸோ அதை கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது டெஃபினட்டாக அந்த டீமுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம மைண்டில் நினைக்கிறத ப்ரெசண்ட்டில் கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஸோ அதை உண்மையாலுமே இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவு ரொம்ப நல்லா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சின்ன ஒரு வெப் பேனராக இருக்கட்டும், ஒரு பெரிய ஹோர்டிங்காக இருக்கட்டும், எங்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டாக டெவலப் பண்ண அத்தனை விஷயத்தையும் இவங்க ரொம்ப அக்கறை எடுத்து ரொம்ப நல்லா சிறப்பாகவே செஞ்சு கொடுத்துருக்காங்க.